டிஆர் பாலுவை பார்த்து மன்மோகன் சிங் சொன்னாராம், எந்த யாரை வேண்டுமானாலும் மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ள சொல்லுங்கள், டிஆர் பாலு மட்டும் வேண்டாம் என்று சொன்னாராம். ஏனென்றால் சேது சமுத்திர திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்திய போது கப்பல் மந்திரியாக இருந்தபோது இவர் கப்பலுக்கு அதிபராகிவிட்டார். கேவலமான ஆட்சி முறை. வடக்கை கவிழ்த்தவர்கள் இவர்கள் தான், காங்கிரஸை கவிழ்த்தவர்கள் இவர்கள் தான். மேகதாது அணையை கட்டுகின்றவனோடும் முல்லை பெரியார் அணையை பராமரிக்க விடமாட்டேன் என்று சொல்லுகின்றவனோடும் நான் இப்படி கொண்டு சேர்றது, அது மக்கள் பகையா இல்லையா? நான் கேட்கிறேன். நீ முதல்ல அந்த கோணத்திலேயே தமிழ்நாடு சிந்திக்க பழக்கப்படுத்தப்படவில்லை. ஒரு சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், இந்தி மொழியை திணிக்கிறான், நீட்டை கொண்டு வருகிறான் என்பதற்காகலாம் எதிர்க்கிறாய் கருத்தியல் ரீதியாக. ஆனால் நம்முடைய தண்ணீரை மறிக்கிறான். இன்னொரு புதிய அணை கட்டுவது என்பது குடிநீருக்காக இல்லை. இந்தியா ஒன்றாக இருப்பதற்கு முதல் காரணமே நதிநீரை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான். இந்த செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியாக இருக்கலாம் என்று நம்முடைய சட்டம் கேட்கவில்லையே, ஒரு நீதிமன்றம் கேட்கவில்லையே. உலகம் வியக்கும். உலகம் பூராவும் இருக்கிற மனிதர்களெல்லாம் காரி துப்புவார்கள். மாண்புமிகு மந்திரிகளெல்லாம் சிறைச்சாலையிலே பதவியிலே தொடர்ந்து இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய தன்மை. மக்கள் 42 பேர் செத்ததற்கான பொறுப்பை இவர் தள்ளிவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே சரி, இதற்கு ஒரு நீதிபதி தலைமையில் குழு, சிபிஐ விசாரிக்கிறது. எல்லாவற்றிலும் இது என்ன 3 மாதத்தில் நடத்தி முடித்து விட்டு போகலாம். இது என்ன இது விசாரிப்பதற்கு? இதுக்கு ஒவ்வொரு முனையும் விசாரிப்பதற்கு 1 மாதம் 6 மாதம் என்று வாய்தா போட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வழக்குகளை எப்பொழுது தீர்ப்பீர்கள்? நம்முடைய நாட்டில் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. தப்பில்லை என்றால் வெளியே விடு, தப்பென்றால் பிடித்து உள்ளே வை, அவ்வளோதான். அதாவது தவறு செய்த 1000 பேர் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் இவ்வளோ விசாரிக்கிறோம் அப்படின்னு காந்தியை கோட் பண்ணுறாங்களே, அதெல்லாம் உண்மை இல்லை. இது ஒரு பெரிய சிறந்த பழமொழி. அது தவிர நிரபராதிகள் பலர் தண்டிக்கப்படுகிறார்கள், குற்றவாளிகள் பெரும்பான்மையோடு வெளியில் இருக்கிறார்கள். தான் நம்முடைய நீதிமுறை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கங்க ஐயா. சார், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி இந்த அரசு நோக்கி சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. ஆனால் அவரை விமர்சிப்பதை தவிர்த்து விட்டு இவர் நேரடியாக பாஜகவை மட்டுமே விமர்சனம் செய்கிறார்களே, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையிலே எடப்பாடியை பற்றி சொல்வதற்கு ஒன்று இல்லை இவர்களிடம். அதனால் இவர்கள் அந்த எப்பொழுதும் இவர்களுடைய அடிப்படை கொள்கையை ஆரம்பத்தில் இவர்கள் வளர்ந்ததை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொல்லித்தான் வளர்ந்தார்கள். யாராவது ஒரு எதிரி வேண்டும். அந்த எதிரியாக பழைய காலத்தில் காங்கிரஸை, வடக்கை, வட மக்களை வைத்திருந்தார்கள். வடக்கு வாழ்கிறது. இந்தியா ஒன்றாக இருந்தால் வடக்குத்தான் வாழும். இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேசம் என்று சொல்வார்கள். உத்தரப்பிரதேசத்துக்காரன் தான் நாடாள முடியும், வேறு எவனும் ஆள முடியாது. இதுதான் இந்தியாவின் தன்மை. நாமெல்லாம் எதற்கு இந்த நாட்டோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை வைத்தார்கள். வடக்கு வாழ்கிறது, நாம் ரயில் பெட்டி செய்கிறோம், அவன் இன்ஜின் செய்கிறான், வடக்கே இன்ஜின் செய்கிறான். இப்படியே பேசி பழக்கப்பட்டதனுடைய தொடர்ச்சி. இப்பொழுது ஆவண்ணா ராஜா போய்த்தான் வடக்கே உள்ளவர்களை கவிழ்த்தார். ஆவண்ணா ராஜா நம்முடைய டிஆர் பாலுவை பார்த்து மன்மோகன் சிங் சொன்னாராம், எந்த யாரை வேண்டுமானாலும் மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ள சொல்லுங்கள், டிஆர் பாலு மட்டும் வேண்டாம் என்று சொன்னாராம். ஏனென்றால் சேது சமுத்திர திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்திய போது கப்பல் மந்திரியாக இருந்தபோது இவர் கப்பலுக்கு அதிபராகிவிட்டார். ரொம்ப கேவலமாக இருக்கிறது என்று சொல்லி கருணாநிதியிடம் சொன்னபோது கருணாநிதி மனசுக்குள் நினைத்து கொண்டாராம், டிஆர் பாலு ராஜா ஆவண்ணா ராஜா யாரையும் மந்திரியாக கூடாது என்றால் திமுகவை மந்திரி சபையில் சேரக்கூடாது என்று சொல்லுகிறீர்களா என்று கேட்டார். இல்லை, இவர்களை விட்டு எல்லாரும் அந்த மாதிரி தான் இருப்பார்கள் என்று அவரிடம் சொல்லவில்லை, அவர் மனசுக்குள் நினைத்து கொண்டாராம். கேவலமான ஆட்சி முறை. வடக்கை கவிழ்த்தவர்கள் இவர்கள் தான், காங்கிரஸை கவிழ்த்தவர்கள் இவர்கள் தான். பிறகு மத்திய அரசாங்கத்தில் போய் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்ற போது இவர்களுடைய கொள்கைகள் எதை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் முயன்றார்கள். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? தேசிய கட்சியோடு கூட்டணி சேர்கிறாய், தேசிய கட்சியும் நீயும், அவன் வடக்கு நீ தெற்கு, அது வாழ்கிறது நீ தேய்கிறாய் என்று பேசியவன் நீ. அங்கே போய் இந்தி தேசிய மொழியாக இருக்க தேவையில்லை, அல்லது
ஹிந்தி அடிஷனல் லிங்க் லாங்குவேஜாக இருக்க வேண்டுமே தவிர ஆங்கிலமும் இருக்க வேண்டும் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது நீ பயன்பட்டாயா? எத்தனை தடவை நீங்கள் மத்திய அரசாங்கத்திலே இருந்திருக்கிறீர்கள்? கொள்ளையடிப்பதற்கு தான் பயன்படுத்தி கொண்டீர்களே தவிர இல்லை, கல்வியை கூட மாநில பட்டியலில் சேர்க்க முடியலையே. இல்லை, சரி, இந்திரா காந்தி காலத்தில் எடுத்து கொண்டு போய்விட்டார். பிறகு அந்த கட்சியிலேயே நீங்கள் சேர்ந்தீர்கள். கல்வியை உங்களுடைய பட்டியலுக்கு கொண்டு வருவது, எல்லா கொள்கைகளுக்கும் ஒரு தண்ணிக்கு கூட உங்களால் அதை ஒழுங்குபடுத்த முடியவில்லையே. கர்நாடகாவில் பிரச்சனை இருக்குது, கேரளாவில் நமக்கு பிரச்சனை இருக்குது. அண்டை மாநிலங்களோட தேசிய கட்சிகளிடம் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றால், இருங்கள், நீங்களும் நானும் பிஜேபியை இந்துத்துவ அடிப்படையில் எதிர்க்கிறோம். ஆனால் உங்களோடு சேருகின்ற போது எங்களுக்கு மேகதாது அணை உங்கள் மூலமாக வருகிறது என்றால் அதை விட அது கருத்துப்பூர்வமான எதிர்ப்பு நிலை, ஐடியலாஜிக்கல், அவ்வளவுதான். அது நம்ம கருத்து நாமே கூட மாறலாம், அது வேறு. ஆனால் மேகதாது வருகின்ற போது எங்களுடைய தமிழ்நாடு வறண்டு விடும். காங்கிரஸோடு கூடி சேருகிறாய், அதை பற்றி பேச மறுக்கிறாயே. நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே வருங்க, உங்கள் ஆளை கூப்பிட்டு சொல்லுங்கள், இந்த மேகதாதுவையெல்லாம் கட்டினா ஓட்டு போட மாட்டாங்க. நான் மக்களிடம் போய் நம்ம எப்படி ஓட்டு கேட்பது? நீ நானும் சேர்ந்து ஓட்டு கேட்க வேண்டும். காங்கிரஸ்காரன் மேகதாதுவை கட்டுகிறான் கர்நாடகாவில், இன்னொரு காங்கிரஸ்காரன் இங்கே இவனால் தான் வாழ்வு வரும் என்று கருதுகிறான் என்றால் முரணாக இல்லையா? கேட்டாய பொழுதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நம்முடைய அணையை பராமரிக்க அனுமதி மறுக்கிறான். இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோடு நீ சேர்கிறாய். ஏன் தேசிய கட்சிகள் நதிநீர் கொள்கையை வகுத்து கொள்ளவில்லை? இது தினமும் கோர்ட்டுக்கு போவதே வேலையா? கோர்ட்டுக்கு கட்டுப்படுகிறார்களா அவர்களெல்லாம்? 75 ஆண்டுகளாக கோர்ட்டோடு நாம் போராடி கொண்டே இருப்பதில் என்ன பயன் இருக்கிறது? நீ என்ன செய்ய வேண்டும்? இவா மேகதாது அணுவை கட்டுகிறவனாக இருந்தால் உன்னோடு நீ தான் எங்களுக்கு முதல் பகை சொல்ல வேண்டுமா இல்லையா? முதல் பகை யார்? ஆனால் கூட்டல்ல இருக்காங்க சார் இவங்க, காங்கிரஸும் சரி, கர்நாடகாவில் அவனோடு சுற்றி சேரலாமா என்று கேட்கிறேன். மேகதாது அணையை கட்டுகின்றவனோடும் முல்லை பெரியார் அணையை பராமரிக்க விடமாட்டேன் என்று சொல்லுகின்றவனோடும் நான் இப்படி கூட்டு சேருது, அது மக்கள் பகையா இல்லையா? நான் கேட்கிறேன். நீ முதல்ல அந்த கோணத்திலேயே தமிழ்நாடு சிந்திக்க பழக்கப்படுத்தப்படவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், இந்தி மொழியை திணிக்கிறான், நீட்டை கொண்டு வருகிறான் என்பதற்காகலாம் எதிர்க்கிறாய் கருத்தியல் ரீதியாக. ஆனால் நம்முடைய தண்ணீரை மறிக்கிறான். இன்னொரு புதிய அணை கட்டுவது என்பது குடிநீருக்காக இல்லை. குடிநீருக்கு அணை ஒரு முட்டாளும் கட்ட மாட்டான். கொஞ்ச நீர் வேண்டும், விவசாயத்திற்கு தான் கட்டுவான். இன்னும் புதிய விளைநிலைகளை அவர்கள் உருவாக்கி கொள்ள முனைகிறார்கள். அப்படியானால் தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிவிட்டு அப்புறம் இந்தியா ஒன்றாக இருப்பதில் பொருளே இல்லை. இந்தியா ஒன்றாக இருப்பதற்கு முதல் காரணமே நதிநீரை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான். ஒரு மாநிலத்திற்குரியது என்ற நிலைப்பாடே தண்ணீரில் கிடையாது. ஆகவே நாம் ஒன்றாக நம்முடைய ஐடென்டிட்டியை விட்டு நாம் ஒன்றாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் குடிநீர் கிடைப்பது தான். இந்த குடிநீரை கிடைக்க விடாமல் ஒருவன் செய்கிறான் என்றால் அவனோட என்ன கூட்டு? எந்த தேசிய கட்சியோடும் கூட்டு வைத்துக் கொள்ள ஒரு தேசிய கட்சிக்கும் குடிநீர் கொள்கை இல்லை. அதாவது நீ சொல்றது மக்கள் மீது உண்மையாலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கேட்கணும், பேசணும். நீ சொல்ல வேண்டும், இந்த மேகதா கோர்ட்டுக்கு கட்டுப்படுவோம், போட்டோம், ஏற்கனவே வழங்கப்பட்ட நீரை மட்டும் பகிர்ந்து கொள்வோம், அனுமதிக்கப்பட்ட நீரை, அதோடு முடிந்தது. பிறகு நீ புதிதாக கட்டுகிறாய் என்று சொன்னால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். பிறகு உன்னோடு எதற்கு கூட்டு என்று நீ கேட்டால் காங்கிரஸ்காரன் யோசிப்பான். இப்பொழுது ஒரு நதிநீர் கொள்கையை உருவாக்கப்படும். பிறகு தினம் நீதிமன்றத்துக்கே போக வேண்டிய தேவையில்லை. ஒரு கம்மாயில் இருக்கிற நீரை வறட்சி காலத்தில் கிராமம் சரியாக பகிர்ந்து கொள்ள முடிகிற போது ஒரு நாடு ஏன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை? கம்மாயில் குறைந்த நீர் இருந்தால் 1 ஏக்கருக்கு தான் நீர் பாயும் என்றால் 10 ஏக்கர் வைத்திருப்பவனுக்கு 9 ஏக்கருக்கு நீர் கிடைக்காது. 1 ஏக்கர் தான் எல்லாருக்கும். தலைமடையில் இருப்பவனுக்கும் நீர் கிடைக்கும், கடைமடையில் இருப்பவனுக்கு முதலில் கடைமடைக்கு விடுவார்கள் தண்ணீரை. அவன் நீரை பெற்றுக்கொண்ட பிறகு பக்கத்தில் இருக்கின்றவன் பெறுவான். எவ்வளவு ஒழுங்காக கிராமங்களில் இதை செய்கிறார்கள். முன்னால் இந்தியாவுக்கு ஒரு நதிநீர் கொள்கையை வகுக்க முடியவில்லை. அதை நீங்கள் ஆட்சியில் பல காலம் இருந்தீர்கள், நெருக்கடி கொடுக்கவில்லை. இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கர்நாடகாவில் பாஜக இருந்துச்சுன்னா கடுமையாக எதிர்த்து பேசுவாங்களே, இந்த மாதிரி பாஜகவுடைய ஆட்சினால தான் நமக்கு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு. இல்லை, நான் தேசிய கட்சிகளே இதை தவறி விட்டேனா என்பதுதான் என்னுடைய கருத்து. எந்த தேசிய கட்சிக்கும் நதிநீர் கொள்கை இல்லை. மொழிபடி மாநிலமாக ஆக்கி நாம் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை காத்தோமே, அதுபோல் நதிநீரை சரியாக பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பொது கருத்து, ஒரு பொது கொள்கை ஒன்றை நாம் உருவாக்கவில்லை. அப்பொழுது அந்த கருத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஒன்றுமே கிடையாது.
எல்லாவற்றுக்கும் கோர்ட்டுக்கு போக வேண்டும். கோர்ட்டு என்ன கோர்ட்டு சொன்னதுக்கும் கட்டுப்பட மாட்டான். அதற்கு மீறி அணை கட்டுவான். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அவனோடு உறவு வைத்துக் கொள்வதில்லை என்று துண்டித்துக் கொள்ள வேண்டும். எந்த கட்சியெல்லாம் மேகதாதுவுக்கு துணையாக இருக்கிறதோ அந்த கட்சிகளோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த ஒன்றும் இல்லையே சார். அது இல்லையே, அந்த சிந்தனையே இல்லையே, நதிநீர் சிந்தனையே இல்லையே, அது தேர்தல் பிரச்சனையாக ஆக்கப்படவில்லையே. எதற்காக நான் மணலை அள்ளுகிறோம், அணையில் சேர்ந்திருக்கிற மணலை அள்ளினால்தான் அந்த அணை பராமரிக்கப்பட முடியும் என்று சொன்னால் மணலை அள்ள விட மாட்டேன்கிறான், வண்டி போக விட மாட்டேன்கிறான், கருவிகளை எடுத்து போக விட மாட்டேன்கிறான். இவ்வளவு கேவலமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நடந்து கொள்ளுகின்ற போது அதை எதிர்த்து மக்களிடம் பேசி மக்களிடம் இங்கே வாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு முதற் பகை முல்லை பெரியாரை பராமரிக்க விடாமல் தடுக்கின்ற ஆட்சியும் அந்த கட்சியும் மேகதாதுவை கட்டுகின்ற ஒரு கட்சியும் தான் நமக்கு முதற் பகை. அவர்களோடு நமக்கு உறவில்லை என்று சொன்னால் பிறகு எல்லா தேசிய கட்சியும் ஒழுங்கு வந்து விடுவான். ஒரு நதிநீர் கொள்கையை உருவாக்குவான். அரசுக்கு நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவான். ஒன்றுமே இல்லாமல் விடிந்தால் எழுந்தால் இதற்கு சண்டை போட்டுக்கொண்டே இருப்பது என்று சொன்னால் இது வெற்றி வேலை. அரசியல்வாதிகள் விரிந்து சிந்திக்கின்ற தன்மை இல்லாமல் போய்விட்டார்கள், அவ்வளோதான். சரிங்க சார். சார், இறுதி ஒரு கேள்வி சார். இப்போது கரூர் சம்பவம் தொடர்பாக இது தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய்க்கும் கரூர் மாவட்ட செயலாளர் திமுக சேர்ந்த திரு செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? எவ்வளவு காலமாகிவிட்டது. ஒரு நெரிசலில் 49 பேர் கொன்றதற்கு இவர்கள் வாய்தா கேட்பார். இப்படித்தான் இவன் போக மாட்டான், விசாரிக்கப்படுகின்றவன் போக மாட்டான், அவன் தள்ளுவான், இப்படியே எல்லாவற்றையும் அரசியலாகவே ஆக்குவார். இப்போ எனக்கு நான் ஒவ்வொரு சமயமும் விஜய்க்கு நெருக்கடி வருகின்ற போதெல்லாம் பாஜகவோடு சேரப்போகிறார் என்பது போல ஒரு பேச்சு வழிகிளப்பப்படுகிறது. அது இவரே செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சமயத்தில் கூட தான் பேசினாங்க, தாவேக்கா பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு. மறுப்பது இவரே தான் அந்த செய்திகள் உருவாவதற்கும் பரப்பப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். பிறகு அந்த சிக்கல் தீர்ந்த பிறகு நான் தனி கட்சி தான் நடத்துவேன். இது ரொம்ப கேவலமான ஒரு நிலை. எதற்காக நான் சிறைக்கே போனாலும் என்ன ஆனாலும் நான் எதற்காக சேர வேண்டும் பிஜேபி அப்படி சொன்னால் அல்லவா அது அரசியலாக இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து எதிர்நிலை கட்சிகளோடு இவர் சேர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இவர் வாக்குகளை பிடிப்பதன் மூலம் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வர வைத்தால் அப்புறம் மொத்த மந்திரி சபையே சிறையில் தான் நடக்கும். இப்போ ஒரே ஒரு செந்தில் பாலாஜி மட்டும் சிறையில் மந்திரியாக இருந்தார். பிறகு மொத்த மந்திரி சபையே புழல் சபையில் தான் நடக்கும். பிறகும் ஆட்சி நடத்துவார்கள். பிறகும் நம்முடைய சட்டம் இடம் கொடுக்கும். இந்த செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியாக இருக்கலாம் என்று நம்முடைய சட்டம் கேட்கவில்லையே, ஒரு நீதிமன்றம் கேட்கவில்லையே. உலகம் வியக்கும். உலகம் பூராவும் இருக்கிற மனிதர்களெல்லாம் காரி துப்புவார்கள். மாண்புமிகு மந்திரிகளெல்லாம் சிறைச்சாலையிலே பதவியிலே தொடர்ந்து இருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய தன்மை. ஆகவே இது ஒரு நல்ல அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டியவர்கள் அரசியலை படித்தவர்கள், அரசியல் சாசனம் படிப்பார்கள், வரலாறு படிப்பார்கள், மக்களிடம் ஒரு நேயம் அவர்களுக்கு இருக்கும். இப்படி இருக்கிறவர்கள் தான் அரசியல்வாதிகளாக வர முடியும் என்கின்ற நிலையெல்லாம் போய் ஜாதியின் காரணமாக கட்சிகள், மதத்தின் காரணமாக கட்சிகள், சீமான் போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள், வெறுங்கூட்டத்தை வைத்திருக்கிறவர்கள் என்றெல்லாம் வந்து விட்டால் பிறகு அவர் சொல்லுவார், கன்னியாகுமரி வரையிலும் பஸ்ஸில் சும்மா போகலாம், 3 மாதத்தில் அரசாங்கம் கவிழ்ந்து வரும். இவ்வளவு முட்டாள்தனமான திட்டத்தை உலகத்தில் சொன்னவனும் கிடையாது. என்ன இது மக்கள் 42 பேர் செத்ததற்கான பொறுப்பை இவர் தள்ளிவிட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவே சரி, இதற்கு ஒரு நீதிபதி தலைமையில் குழு சிபிஐ விசாரிக்கிறது. எல்லாவற்றிலும் இது என்ன 3 மாதத்தில் நடத்தி முடித்து விட்டு போகிறான். இது என்ன இது விசாரிப்பதற்கு? இதுக்கு ஒவ்வொரு முனையும் விசாரிப்பதற்கு 1 மாதம் 6 மாதம் என்று வாய்தா போட்டுக்கொண்டே இருந்தால் உங்களுடைய வழக்குகளை எப்பொழுது தீர்ப்பீர்கள்? நம்முடைய நாட்டில் எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது. தப்பில்லை என்றால் வெளியே விடு, தப்பென்றால் பிடித்து உள்ளே வை, அவ்வளோதான். விறுவிறுவென்று நடத்த வேண்டாமா வழக்குகளை? எது கேட்டாலும் அது அவனுடைய உரிமை, அவனுக்கு தோதில்லை. அவனுக்கு வாய்தா 2 நாள் கொடு, 4 நாள் கொடு, 15 நாள் வரும். என்ன ஆனால் அவங்க எல்லாம் கோட் பண்ணுறது 1000 அதாவது தவறு செய்த 1000 பேர் தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் இவ்வளோ விசாரிக்கிறோம் அப்படின்னு காந்தியை கோட் பண்ணுறாங்களே. அதெல்லாம் உண்மை இல்லை. இது ஒரு பெரிய சிறந்த பழமொழி. அது தவிர நிரபராதிகள் பலர் தண்டிக்கப்படுகிறார்கள், குற்றவாளிகள் பெரும்பான்மையோடு வெளியில் இருக்கிறார்கள். அதான் நம்முடைய நீதிமுறை. குற்றவாளிகள் பேரளவில் வெளியே இருக்கிறார்கள், 1-2 கொஞ்ச அளவில் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு விடுகிறார்கள்.
அதில் சட்டத்திற்கு இசைவாக என்பதை தவிர நீதிக்கு இசைவாக என்கிற நிலையே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் 20,000 பேர் ஒரு சிறையில் இருந்தார்கள்னா 2,000 பேரும் தண்டிக்கப்பட்டவர்கள் கான்விக்ஸ். 18,000 பேர் ஜாமீன் கொடுப்பதற்கு வழி இல்லாமல் சிறையில் இருக்கிறவன் 10 ஆண்டு 20 ஆண்டு. அவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை 2 ஆண்டுகள். ஆனால் அவனுக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லாமல் இந்த வழக்கே விசாரிக்கப்படாமல் 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறான். நீதிபதிகள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள். நீதிபதிகள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். இந்த உண்மை தெரியாதா? எனக்கு தெரிந்த உண்மை நீதிபதிகளுக்கு தெரியாதா? இவனெல்லாம் எதற்காக 2 ஆண்டு தண்டிக்கப்பட வேண்டிய வழக்கில் வந்தவன் எதற்கு 10 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறான் என்று எந்த நீதிபதி கேட்டார்? எந்த தலைமை நீதிபதி கேட்டார்? எந்த சட்டம் கேட்டது? அதெல்லாம் சும்மா எல்லாம் பித்தலாட்டம். எதுவும் எனக்கு சரியாக தெரியவில்லை. அப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் மட்டும்தான் நாட்டினுடைய கவனத்தை கவர்கிற காரணத்தினால் பெரிதாக பேசுகிறார்களே தவிர மற்றவையெல்லாம் தேடுவாரற்ற மனிதர்களெல்லாம் தேடுவாரெல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிலைமை. ஓகே சார், நன்றி. வணக்கம்.